இங்கே பாரு, இந்த ரைஸோட நான் இந்த இன்னைக்கு காமிச்சேன்ல, இந்த எல்லாமே போட்டிருக்கேன். ஓகே, இது நான் ஊற வைக்கல. இப்போ இதோட உப்பு, எண்ணெய், தண்ணி போட்டு இது அப்படியே நான் வைக்க போகிறேன். ஓகேவா? இது வேகுதான்னு பார்க்கலாம். எப்படி இருக்கும்? கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் இருக்கும். ஓகேவா? வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் அரிசி வந்து புலாவ் மாதிரி இருக்காது. நம்மளுக்கு வந்து குழஞ்சி போயிடும் அரிசி. ஓகேவா? ஆனால் என்ன, நம்ம ஸ்டார்ச் அண்ட் அதாவது கார்போஹைட்ரேட்ஸ்க்கு வந்து நமக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் ஈவினிங்க்கும் சேர்ந்து சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். ஓகேவா? ஏன்னா நான் இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் எதுவும் செஞ்சு எக்ஸ்ட்ராவாக எதுவும் பண்ணல. அதனால நான் என்ன பண்ணுறேன், வந்துட்டு இது அப்படியே ஒரே இதில் முடிஞ்சிடும் குக்கிங். இங்கே பார், இது வந்து நான் இவ்வளோ தான் எண்ணெய் ஊற்றுறேன். ஓகேவா? இது வந்து பாம் ஆலிவ். ஓகே, சன்ஃப்ளவர் ஆயிலில். அதனால இது வந்து என்ன, கன்சிஸ்டன்சி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், திக்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சன்ஃப்ளவர் ரிஃபைண்ட் வந்து ரொம்ப தின் ஆயிலாக இருக்கும்ல, அதனால இது வந்து நம்மளுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போதும். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட போகிறேன். உப்பு பாரு, நான் இவ்வளோ தான் போடுறேன். ஆக்சுவலாக அந்த இதுக்கு வந்து ஜாஸ்தி தேவைப்படும், அதனால் நான் இவ்வளோ தான் போடுறேன். வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம். மாறுங்க, இது எப்படி மாறுது? இது ஒரே ஒரு காஞ்ச மிளகா போடுறோம். இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு போடலாம். ஓகேவா? இங்கே பாரு, இதோட என்ன என்ஹான்ஸ் பண்ணலாம், இவ்வளோ ஆயிருக்கு. ஓகே, இது ரொம்ப குழப்பி விடாமல் லேசாக அப்படி மட்டும் கிளறிட்டு ஆற விட்டு. ஓகேவா? இதுக்கு வந்து தேங்காய் பால் சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது வெந்துருச்சுல்ல, இதோட தேங்காய் பால் கொஞ்சம் சேர்க்கலாம். ஓகேவா? கெட்டியாக தேங்காய் பால் சேர்க்கலாம். சாப்பிடும் போது உப்பு பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் உப்பு போட்டு. நான் மார்னிங்கில் பண்ண அந்த முட்டை அந்த இது இருக்குது, இது என்ன சொல்லுவீங்க, பொடி மாஸ் சொல்லுவீங்களா? இதனா ஒரு கப் சாப்பிட்டா கூட நம்மளுக்கு நல்ல ஃபீலிங்காக இருக்கும். பசி பொறுத்து. ஓகேவா? பசிச்சா நிறைய சாப்பிட்ணும். டயட் கான்ஷியஸாக இருக்கிறேன்னா ஒரு கப் சாப்பிட்டா கூட நல்லா எனர்ஜியாக இருக்கும். ரொம்ப ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன் இல்லாமல் இருக்கு. ஒரே இடத்துல உட்காந்து நிறைய ஃபெட்டீக் இருக்கும், நிறைய திங்கிங்கு, ஒரே ஸ்வெட் அவுட் ஆகாமல் இருந்தாலும் மைண்டில் ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். அப்போ வந்து ஒரு கப் சாப்பிட்டா போதும் நம்மளுக்கு அந்த எனர்ஜிக்கு. அப்படியே ரொம்ப ஃபிசிக்கல் ஸ்வெட் ஜாஸ்தியாக இருக்கணும்னா நிறைய சாப்பிடணும். ஓகேவா? இப்போ இந்த சாப்பாடே ஃபுல்லாகவே சாப்பிட வேண்டியதாக இருக்கும். நிறைய ஃபிசிக்கலாக நிறைய நேரம் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஃபிசிக்கலாகவே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களா இருந்தால் இந்த ஃபுல் சாப்பாடும் ஒரே ஆள் சாப்பிட வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? இந்த டிஃப்ரென்ஸ் பாரு. ஐ வுட் ஆஃபர் டு கிவ் யூ திஸ். ஓகேவா? வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக சாப்பிட்றியான்னு கேட்பேன், நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஆனால் ஐ விஷ் தட் யூ மேக் யூர் ஓன் அண்ட் டூ. லைக் இன்னும் உங்களுக்கே தெரியும் நீங்கள் செஞ்சுருக்கிறது வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. அப்போ உனக்கு வந்து இன்னும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். குக்கிங் டைம் கூட பரவாயில்ல இல்லை. ஓகேவா? இஃப் யூ வுட் லைக் டு கம், ப்ளீஸ் கம் ஹோம், ஐ கேன் கிவ் யூ. கொஞ்சம் புளிப்பு இருக்க மாதிரி இருக்குது. ஏன் சொல்லு, நான் வந்து இந்த ஒரு கிறிஸ்டல் சால்ட் போட்டு வச்சேன் தெரியுமா, அந்த ரைஸோட. அந்த உப்பு வந்து இதில் கொஞ்சம் புளிப்புக்கு வந்து தருது. ஓகேவா? இன்னும் கூட கொஞ்சம் வெந்துருக்கணும். நல்லா இருக்கு, கட்டு சாப்பிட்லாம்.